पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுல நேற்று பார்த்துட்டு இருக்கிறது 13வது ஸ்லோகம் வந்திருக்கோம். முக்கியமான பார்ட், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம். ஆச்சாரியர் சொல்றார், மயா என்னால், குணகர்ம விபாகஷः குணத்தையும் கர்மத்தையும் ஆதாரமாக கொண்டு, சாதுர்வர்ணியம் 4 வர்ணங்கள் சிருஷ்டம் சிருஷ்டி செய்யப்பட்டது. ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட். குணம் கர்மம் இந்த ரெண்டுத்தையும் ஆதாரமாக கொண்டு 4 வர்ணங்கள் என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டது. தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் இந்த இந்த சிருஷ்டிய செய்யப்பட்டதுக்கு நான் தான் கர்த்தாவாக இருந்தாலும் கூட, தஸ்ய அப்படின்னா இந்த 4 வர்ணத்தையும், 4 வர்ணம் தான் இந்த உலோகம் ஃபுல்லா, இந்த கிரியேஷனை வந்து பாத்தீங்கன்னா செய்ததற்கு கர்த்தாவாக இருந்தாலும் கூட, என்னை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அகர்த்தாரம் அவ்யயம் வித்தி, என்னை அகர்த்தாவாக அவ்யயம் நாசமில்லாதவனாக அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்ற. படைச்சது நான் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்த்தான்னு நீ நினைக்காத, நான் தான் கர்த்தா. என்னடா ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கே சுவாமி, அவர் தான் படைச்சார், ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் படைக்கல அப்படின்னு நினைக்கணும். அவர் தான் கர்த்தா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னா எப்படி? அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விவகார திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டி. விவகார திருஷ்டின்றது வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சத்தியமா தெரியும். சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனம் வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை. அப்ப சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகிற மாதிரி பாரமார்த்திக திருஷ்டின்னு பேர். வாஸ்தவம் ஈஸ்வரன் எதையுமே பண்ணவே இல்லை, அதான் வாஸ்தவம். சொப்பன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாம் சம்பவிச்சிருக்கிறது. எதை வச்சு பண்ணார்? மாயை, தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பகவான் பண்ணினார். வெறும் மெஜிஷியனோட மாயா மாதிரி இது எல்லாம் கிரியேஷன் ஆச்சு. அப்ப வாஸ்தவத்துல பகவான் கர்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கார். சாதுர்வர்ணியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லும் போதே 4 தான் வர்ணங்கள் அப்படின்னு நிச்சயம் பண்ணியிருக்கார். இந்த 4 வர்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வர்ணங்களை வகைப்படுத்தணும் அப்படின்னும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தத்திர சாத்விகஸ்ய சத்வ பிரதானஸ்ய அவர் வகைப்படுத்தும் போது சொன்னாரு, சத்வகுண பிரதானமா இருக்கிறவனுக்கு. அப்ப சத்வகுண பிரதானம் அப்படின்னா என்ன பெர்சன்டேஜ் போடணும் சுவாமி? அப்படின்னா சத்வகுணம் 60% பிளஸ் போட்டது, பிளஸ் ஆர் மைனஸ் 60% சத்வகுணம் இருக்கிறவங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 30% ரஜோகுணம் இருக்கிறவங்க, 10% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். 60 30 10 போட்டுக்கிட்டீங்கன்னா இதுல பிரதானம் எது அப்படின்னா சத்வகுண பிரதானம். அப்படி இருக்கிறவங்களுக்கு சத்வ பிரதானசிய பிராமணசிய, அவனுக்கு என்ன பேர் வந்துருது அப்படின்னா பிராமணன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா என்ன சுவாமி குணங்கள் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 18வது சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 41 42 43 44 4 ஸ்லோகங்களை வந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 41வது ஸ்லோகத்துல 18 41ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம்ச பரந்தப கருமாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வர்ணங்களும் அவங்களோட கருமங்களும் எதை பேஸ் பண்ணி பிரிக்கப்படுகின்றன அப்படின் போது ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி, என்னுடைய சுபாவம் மாயா,
என்னுடைய சுபாவம்னா என்னது, பரமாத்மாவோட சுபாவம் இது அப்படின்னா அவரோட கூடவே இருக்கிறது அவரோட மாயை. அந்த மாயையிலோட இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு பாத்தீங்களா, 3 குணங்கள். அந்த மாயையோட 3 குணங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு, குணங்கள் வச்சுக்கிட்டு கருமங்களானது பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப குணம்னா என்ன அர்த்தம், சத்வரஜஸ்தமஸ். இந்த சத்வரஜஸ்தமஸை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கருமங்களானது பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு ரொம்ப கிளியர். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் நம்ம சொல்றோமோ 60% மேல இல்ல கொஞ்சம் கம்மியா அப்படி இருக்கும்போது, சத்துவகுணம் இருக்கும்போது என்ன காரியம் சுவாமி நடக்கும் அப்படின்னா 42வது ஸ்லோகம் சொல்லுது 18:42 ஷமோ தம தப சௌச்சம் சாந்திரார்ஜவமேவச ஞானம் விஜ்ஞான ஆஸ்தி ஞான விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். அப்ப 60% மேல இந்த சத்துவகுணம் அதிகமாகும் போது அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும், குணம் தான் எல்லாத்தையும் பண்ணுது. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சமம், மனசாந்தி உண்டாகும். பிராமணர்கள்ட்ட நேச்சுரலா இருக்கிற குணம் எது அப்படின்னா சமம், சஞ்சலம் இருக்காது, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க சத்துவ குணத்தினால. தமம், இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டதையும் அனுபவிக்கணும்னு சஞ்சலிக்காது, இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும் நேச்சுரலாவே. தபஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், உட்காருவாங்க. இந்த வைதிகர்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா சகஜமா உட்கார்ந்து இருப்பாங்க. கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிக்கு முன்னாடி ஹோமம் பண்றவங்களும் கோயில்ல இருக்க பிரீஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெக்கையை சகிக்கணும். கோயிலுக்குள்ளார கர்ப்பகிரகத்துல நிக்க முடியாது. அப்ப என்ன இருக்குன்னா தபஸ் வந்து நேச்சுரலாவே தபஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ தபஸா இருக்கட்டும், சௌச்சம் சுத்தமா இருப்பாங்க, வெளி சுத்தம், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சுத்தம், அதுக்கப்புறம் சாந்தி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, சாந்தி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜவம், ஆர்ஜவம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞானம், ஞானம் இருக்கும், சாஸ்திர ஞானம் இருக்கும். அதே மாதிரி விஞ்ஞானம், அனுபவமும் இருக்கும். இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த ஆஸ்திக்ய புத்தி கண்டிப்பா இருக்கும். ஈஸ்வரன் இருக்கார், ஆத்மா இருக்கு அப்படின்னு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை, இதெல்லாம் ஆஸ்திக்ய புத்தி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம கர்ம சுபாவஜம்ட்ட பிராமணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இததான் ஆச்சாரியார் என்ன பண்றாரு தன்னோட பாஷ்யத்துல அந்த 42வது ஸ்லோகத்தை 18:42 இருக்கிறத இங்க கோட் பண்ற. ஷமோ தம தப இத்தியாதீனி கர்மான், முதலிய கர்மங்கள் சத்துவ இது மாதிரி கர்மங்கள் இருக்கும் அப்படின்னு அதோட இது முடிச்சுக்கணும். சரி, க்ஷத்திரியன் எப்படி சுவாமி இருப்பான் அப்படின்னு கேட்டா க்ஷத்திரியனுக்கு சொல்றாரு சத்துவ உபசர்ஜன. சத்துவ குணம் என்ன ஆகும், கம்மியாகும். கம்மியாயிட்டு அந்த இடத்துல ரஜப்பிரதானசிய, அந்த இடத்துல சத்துவகுணம் கம்மியாகி ரஜோகுணம் மேல வரும். அப்ப என்ன பெர்சன்டேஜ் பண்ணணும் க்ஷத்திரியனுக்கு, அதே பெர்சன்டேஜ் மாத்துங்க குணத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா 60% 60% பிளஸ் போட்டுக்கிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு அது வந்து ரஜோகுணம். அதே வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் என்ன ஆயிடுது 30% ஆயிடும், தமோ குணம் 10%. அப்ப என்ன ஆயிரும் 60 30 10. ஆனா என்னாச்சு, பிராமணனுக்கு 60 குணம் சத்துவகுணம் ஆரம்பிச்சு 60%, ஆனா க்ஷத்திரியனுக்கு 60% ரஜோகுணம் ஆச்சு. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன மாதிரி காரியம் பண்ணுவான், ஆச்சாரியர் சொல்றாரு சௌரிய தேஜ பிரபிருத்தீனி கருமானின்ற, நிறைய வீரத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தோடையும் இருப்பான் அப்படின்னு. அதுவும் வந்து ஆச்சாரியார் சொல்றது எங்க இருந்து சொல்றாருன்னா 18:43 இருந்து சொல்றாரு. அப்ப 18:43 சொல்ற கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னா சௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். ரொம்ப தெளிவா சொல்றார். 60% ரஜோகுணம் இருக்கும் போது நல்ல வீரனா இருப்பான். கூட வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ், அவனோட தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபாவம் இருக்கும், ஒரு ராஜாவோட தன்மை இருக்கும், ஆக்கர்ஷணம் இருக்கும், பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓரா இருக்கும், அது மாதிரி நல்ல பிரபாவம் இருக்கும். கூட வந்து திருதி, எந்த விஷயத்திலையும் நிக்கிற தன்மை, நின்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சாதிக்கிறது தாங்குற தன்மை, தன்னையும் தாங்குதல் மற்றவர்களையும் தாங்குதல், அந்த தாங்குற தன்மை இருக்கும். கூட தாட்சியம் அப்படின்னா நிபுணத்தன்மை இருக்கும்.
கூட வந்து பாத்தீங்கன்னா யுத்தேச்ச அபலாயனம், யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஓடி போகாம என்ன ஆனாலும் பரவாயில்ல, மரணமே அடைஞ்சாலும் பரவாயில்ல, வெற்றி இல்லைன்னா மரணம் அப்படின்னு நிக்கிற சாமர்த்தியம் இருக்கும். தானம், தான்ட்ட இருக்கிறது யாரு கேட்டாலும் எடுத்து கொடுக்கிற தானத்தின் கொடுக்கிற தன்மை இருக்கும். ஈஸ்வர பாவம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஈஸ்வர சாசனம் பண்ணக்கூடிய தன்மை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில இயல்பிலேயே வரக்கூடிய கருமங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம், நேத்தோட நம்ம இதை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டத்துல ஆச்சாரியர் என்ன பண்றார், அந்த சூத்திரனையும் வைசியனையும் பத்தி சொல்லணும். அதுக்காக ஆரம்பிக்கிறார். தமோ உபசர்ஜன. தமோ உபசர்ஜன அர்த்தம், தமஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியாய், ரஜப்பிரதானஸ்ய வைஷ்யஸ்ய, ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா ஆகும். அப்ப என்ன சுவாமி குணங்கள் இருக்கும் வைஷ்யனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% ரஜோகுணம் வந்து, அதுக்கப்புறம் 30% தமோ குணம் இருந்து, ஒரு 20% சத்துவகுணம் இருந்துச்சு அப்படின்னா 40, 30, 20. 40% ரஜோகுணம், 30% தமோகுணம், கூட 20% சத்வகுணம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா வைஷ்யன் அப்படின்னு பேர். அதான் சொல்ற தமோ உபசர்ஜன, தமம் குறைந்து, ரஜப்பிரதானஸ்ய, ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயி, அப்படி இருக்கிற வைஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்யாதீனி கருமாணி. கிருஷ்யாதீனி கருமானின்னு என்ன அர்த்தம், விவசாயம் பண்றது, வாணிபம் பண்றது முதல்லாம் இருக்கும். இதுக்கு ஸ்லோகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் 18:44 இருந்து இதை சொல்ற. 18:44 என்ன இருக்கு, கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். விவசாயம் பண்றது, கிருஷின்றதுக்கு அர்த்தம் விவசாயம். அதுக்கப்புறம் கௌரக்ஷ்யம், கௌரக்ஷ்யம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறது, கோஷாலாம் வைக்கிறது, பசுமாடுகளை கவனித்தல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாணிஜ்யம், வாணிபம் பண்றது, வியாபாரம் பண்றது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ய கர்ம சுபாவஜம். வைஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை நேச்சராவே இருக்கக்கூடிய சுபாவ கர்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் சூத்திரனுக்கு என்ன சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ரஜோ உபசர்ஜன, ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்து, தம பிரதானசிய, தமோகுணம் மேலோங்கி, ரஜஸ் வந்து கம்மியாயி தமஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும் சுவாமி பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% தமோகுணம். சூத்திரனுக்கு என்னது 60% தமோகுணம், 30% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம், 10% வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம். 60, 30, 10. அப்ப தமோகுணம் பிரதானம் ஆயிடுது, ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா 30% ஆயிடுது, சத்வகுணம் 10% இருக்கும் போது அவன் அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூத்ரஸ்ய, அப்படிப்பட்ட சூத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுஸ்ருஷா ஏவ கர்ம. சுஸ்ருஷான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சேவை செய்தல். புத்தியை யூஸ் பண்ணாம யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கமெண்ட் பண்ணா அதை செய்தல். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 44வது ஸ்லோகம் 18:44 வந்து 2வது லைன்ல இருக்கிறது. 18:44 முதல் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷ்யனை பத்தி சொல்லிடுச்சு. 2வது லைன்ல ஆச்சாரிய சொல்றாரு பரிச்சார்யாத்மகம் கர்ம, பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். சூத்ரனுக்கு இயல்பான கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பரிச்சார கர்மா. பரிச்சாரக கர்மான என்ன அர்த்தம், சேவை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழா சொல்லியிருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழா சொல்லல. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவ குணம் புத்தி ஞானம் சொல்லுவோம். 18 ஒரு 14, 15, 16, 17, 18 வரைக்கும் நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் என்ன பண்ணுவோம், ஞானத்துக்கானது வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம். அப்ப எந்த இடத்துல இந்த சத்துவ குணம் கம்மியாய் போகுதோ அந்த இடத்துல ஞானம் இருக்காது, விவேகம் இருக்காது. அப்ப சூத்திரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% பிளஸ் மைனஸ் சத்துவ குணம் இந்த இல்லாம தமோ குணம் இருக்கிறதுனால 10% தான் சத்துவ குணம் இருக்கு.
அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, விவேகம் பண்ண முடியாது, அறிவார்ந்த விஷயங்கள்ல தீவிரமா ஈடுபட முடியாது. ஆனா இவன்கிட்ட இருக்கக்கூடிய தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னா தாங்குற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். சூத்திரன்ட்ட இருக்கிற தன்மை என்ன அப்படின்னு கேட்டா எதையுமே தாங்குற தன்மை, கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுதுன்னா, நீ யோசிக்காத, உனக்காக நாங்க யோசிக்கிறோம், நாங்க சிந்தனை பண்றோம், நாங்க என்ன சொல்றோமோ நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட உடல் உழைப்பை வச்சு நீ அதை பண்ணு. அப்ப 4 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை சித்தப்படுத்தலாம். ஒரு கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கலேன், கோயில் கட்டுறதுக்கான பிளானிங் எல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிற பிராமணன் பண்ணுவான். அதுக்கான திரவியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஊரெல்லாம் யுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது ராஜா பண்ணுவான், சத்திரியன். அதுக்கப்புறம் அந்த வைஷ்யன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான வியாபார கருமங்கள் எல்லாத்தையும் தனங்கள் எல்லாத்தையும் வியாபாரத்து மூலமா கொண்டு வந்து சேர்க்கறது வைஷ்யனா இருப்பான். அந்த கோயிலை கட்டுறது யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லெல்லாம் தூக்கி மேல வச்சு எல்லாத்தையும் பண்ற கருமா சூத்திரனா இருப்பான். அப்ப 4 பேரும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை கட்ட முடியும். அப்ப அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி கருமத்தை செய்யறது அப்படின்னு வச்சிருக்கு. இதில் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அடுத்து ஆரம்பிக்கிறார். ரஜோ உபசர்ஜன தமப்பிரதானஸ்ய சூத்திரஸ்ய சுஸ்ருஷா ஏவ கர்ம. சொல்லியாச்சு, சுஸ்ருஷாதான் சூத்திரனுக்கு கர்மா. இது ஏவம் குணகர்ம விபாகசக. ஏவம் இந்த விதமாக, இது ஏவம், ஒரு நிமிஷம் அதை முடிச்சிடறேன், அதை அப்புறம் நீங்க. இது ஏவம் குணகர்ம விபாகசக, இந்த விதமா குணத்தையும், குணம்னா என்னது, சத்துவரஜஸ்தமஸ், இந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு கர்ம விபாகசக, கர்மத்தை விதிச்சு. அப்ப குணம், குணத்திலிருந்து கர்மம், இந்த கர்மத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 4 வர்ணங்களை சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் இத்யர்த்தः. அப்ப 4 வர்ணங்களை நான் குணத்தின் அடிப்படையிலும் அது மூலமா உண்டான கர்மத்தின் அடிப்படையிலும் நான் என்ன பண்ண ஆதாரமாக கொண்டு என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டது. ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட். யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க, ரொம்ப கிளியர், எதுலையுமே கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இப்ப கேளுங்கம்மா, என்ன கேட்கிற மாதிரி இல்ல, அதாவது 30% ரஜோகுணம் போட்டு தாங்குற சக்தி நான் சொல்லிட்டேன். இந்த பாதம் என்ன பண்ணும், பாதத்தோட இயல்பு என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம தேகத்தை தாங்குறது பாதம் தானே. அதே மாதிரி இந்த நீங்க வந்து கல் உடைக்கிறது, ரோடு போடுறது, கோயில் கட்டுறது, இது மாதிரியான கடுமையான காரியங்கள்ல எல்லாத்துலயும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சத்திரியனை விட்டீங்க அப்படின்னா சஞ்சலிச்சு போயிடுவான், அவனால வந்து தாங்கிக்கிட்டு அந்த கர்மத்தை பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா வலிய தாங்குற சாமர்த்தியம், ஆதி காலத்திலிருந்தே வலிய தாங்கி 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 இந்த உலகத்தை கல்டிவேட் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா அந்த சூத்திரர்கள் மட்டும்தான். இந்த தமோ குணம் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா ஒரு ஜடத்தன்மை இருக்கும். இப்ப ஒரு கல்லு மாதிரி இருக்கிற தன்மை, ஒரு பாறை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு இருக்கும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீரனாவோ தீரனாவோ இருக்க மாட்டாங்க, சகிக்கிற தன்மை, தாங்கிற தன்மை இருக்கும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் எங்க இருந்து உண்டான நம்ம பார்த்திருக்கோம், பாதத்துல இருந்து சூத்திரன் உண்டாயிருக்கான். அப்படி அடிச்சா இல்ல இல்ல ஜடத்தன்மை எடுக்கும். சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், அதே நேரத்துல வந்து தமோ குணம் ஜடம், பிருத்திவி அம்சம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அக்னி அம்சம், க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி அம்சம், சலிக்கிறது, தேஜஸோட இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தத்திச்ச இதம் சாதுர்வர்ணியம், இந்த சதுர்வர்ணமானது 4 வர்ணங்களானது ந அந்யேசு லோகேஷு, தெளிவா சொல்றாரு, இதையும் ஹைலைட் பண்ணீங்க. மற்ற லோகங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதுர்வர்ணியம் இல்லை. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சதானந்த போன் பண்ணி, சுவாமி அப்போ மேலெல்லாம் தேவ லோகத்துல எல்லாம் வேலைக்கார தேவர்கள் எஜமான தேவர்கள்ன்ற பிரிவுலாம் இருக்குன்னு தைத்திரியத்துல சொல்லியிருக்கேன் சுவாமி. ஆமா, தைத்திரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணங்க அந்த தேவலோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கர்மங்களை இங்க பண்றோமோ புண்ணிய கர்மத்தை, இந்த புண்ணிய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றதுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க வந்து சாதுர்வர்ணியம் இல்லை.
அப்ப அந்த சத்துர்வர்ணம் இல்லாம வேற என்ன கேட்டகரி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூரோப் போறீங்க, அமெரிக்காவோ இல்ல வேற எங்கேயோ போறீங்க, அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துர்வர்ணம் இருக்கா, ஜாதி இருக்கா அப்படின்னா இந்த ஜாதிகள் இல்ல, இந்த வர்ண கோட்பாடு இல்ல அங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு, வசதியானவன் வசதி இல்லாத, இந்த ரெண்டே கேட்டகரி. அப்ப எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்துர்வர்ணியம்ன்றது இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், வசதியானவன் வசதி இல்லாதவன், வெல்த்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி பண்றோம். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க போகும், நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் நீங்க சம்பாதிச்ச புண்ணியத்தை வச்சுக்கிட்டு, புண்ணியம் அதிகமா இருக்கிறவன் எஜமான தேவனா இருப்பான், புண்ணியம் கம்மியா இருக்கிறவன் வேலைக்காரனா இருப்பான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதுல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் பண்றதுக்கான அங்க ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவன் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற தன்மை இருக்காது. ஏன் அப்படின்னா தேவனா பிறக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், சத்துவ குணப்பிரதானக தேவா, தேவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணப்பிரதானம். அப்ப மொத்த பேருமே சத்துவ குணப்பிரதானம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை தாரதமியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அங்க வேலைக்காரன் எஜமானன் அப்படின்னா அவன் அனுபவிக்கிற சுகபோகங்கள்ல என்ன இருக்கும், கூட குறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆயிடுச்சா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா, இப்ப கர்மங்கள் இல்ல, குணங்கள், குணங்களை வச்சுக்கிட்டு கர்மங்கள், கர்மங்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 வர்ணங்கள் இதான் குண கர்ம விபாகசக. குணத்தையும் கர்மத்தையும் ஆதாரமாக கொண்டு 4 வர்ணங்கள் என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டன. இவ்வளவு. இப்ப இந்த உலகத்துல எங்க போனீங்கனாலும் இன்டர்வியூ பண்றோம்ல, உலகத்துல எங்க போனாலும் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லா வேலைக்கும் வந்து தகுதி என்னன்னு நம்ம பாக்குறோமா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் அப்படின்னு ஒரு லேபிள் போட்டு இது வச்சிருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இந்த லேபிள் இல்லை. ஆனா லேபிள் இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த கர்மத்தை பண்றதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவனுடைய குணத்தையும் அவனுடைய கர்மத்தையும் வச்சுதான் டிஃபைன் பண்றோம். இந்த உலகத்துல எங்க போனாலும் இன்டர்வியூ பண்ணாம எந்த வேலைக்கும் ஆள் எடுக்கிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், கேட்டகரி பண்றோம்ல, கிளாசிஃபை பண்ணி தானே வந்து எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு யூரோப்பா இருந்தாலும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஆமா அந்த ஜாபை நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது கர்மா, ஜாப்ன்றது கர்மா. அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கணும்னா என்ன வேணும், ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா இருக்கணும்னா என்ன வேணும், ஒரு நல்ல அக்கௌண்டன்டா இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாத்விக குணமா இருந்தா ஷார்ப்னஸா இருக்கும். ஒரு வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமா இருந்தா அவனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கையும் பண்ண முடியாது. அவனை கொண்டு போய் பெரிய போஸ்டிங்ல வச்சிங்க அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஇஓவா இருக்க முடியுமானா, நல்ல புத்திசாலியா இருந்தா தான் சிஇஓவா இருக்க முடியும். அப்ப அந்த புத்திசாலித்தனம் எதுல இருந்து கிடைக்குது, சத்துவ குணம். அப்ப நீங்க பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா எந்த தன்மையில இருப்பான், இந்தியால மட்டும் பிராமண தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால மட்டும் பிராமண தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சத்துவ குணம் இருக்குமோ அந்த எல்லா சத்துவ குணங்களும் பிராமண தன்மையை குறிக்கிறது. எங்கெல்லாம் வீரம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்திரிய தன்மை இருக்கும். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் கூட குறைய பேலன்ஸ்டா இருக்கும், அங்கெல்லாம் வியாபாரம் பண்றது இருக்கும், அங்கெல்லாம் வைசிய குணம் இருக்கும். எங்கெல்லாம் லேபர் கேட்டகரியில இருக்கும், லேபர் கேட்டகரி இந்தியாவில மட்டுமா இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்குல்ல. அப்போ லேபர் கேட்டகரி லேபரா இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இல்லை. அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் எங்க இருக்காங்க, சூத்திரர்கள் இல்ல, சூத்திர தன்மை. நல்லா எடுத்துங்க, தன்மைன்னு எடுத்தீங்க அப்படின்னா பெர்சனை இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலகம் ஃபுல்லா, அதாவது அங்க ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு, இது எல்லாமே தத்து சைதம் சாத்துர்வர்ணியம் ந அந்யேசு லோகேஷு, மற்ற எந்த லோகங்களிலும் இந்த சாத்துர்வர்ணிய தன்மை இல்லை, இந்த உலகத்துல மட்டும் தான் இருக்கு. அதோ மானுஷே லோகே இது விசேஷனம். அதனாலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மானுஷே லோகே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. 4 வர்ணங்களை நான் படைத்தேன், எங்க இந்த மனுஷலோகத்துல நான் படைத்தேன் அப்படின்னு.
அப்ப ரொம்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மொத்த உலகத்திலையும் எங்க போனாலும் இந்த பிராமணத்தன்மை, கத்திரியத்தன்மை, வைசியத்தன்மை, சூத்திரத்தன்மை கிடைக்கும், இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார், ஹந்த தர்ஹி சாதுர்வர்ணிய சர்காதேகே கர்மணஹ கர்த்திருத்வாத். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைனுக்கு வந்துடுற ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ஹந்த இருக்கட்டும், அவ்வாறெனில் சாதுர்வர்ணிய சர்காதே, நீங்க சாதுர்வர்ணியத்தை சிருஷ்டியோட ஆதி காலத்துல நீங்க தான் படைத்தீர்கள். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மாக்கு வந்து கர்த்திருத்வாத், நீங்க தான் அந்த கர்மாக்கு, சிருஷ்டி கர்மாக்கு கர்த்தாவா இருக்கின்ற காரணத்தால் தத் பலேன யுஜ்யத்தே, யாரு கர்த்தாவோ அந்த கர்த்தாக்கு தானே பலன் போய் சேரும். அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதுர்வர்ணியத்தை படைத்தார். அப்ப இதோட பலன், பலாபலன்கள், இதுல இருக்கக்கூடிய எல்லா லாப நஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? பகவான் தானே போய் சேரும் அப்படின்னு கேள்வி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அதோ நேத்வம் நித்திய முக்தா. அப்ப நான் ஒரு கர்மாவை பண்றேன், புண்ணிய பாப்பம், அந்த புண்ணிய பாப்பத்தை நான் அனுபவிக்கிறேன், பரமஹம்சானந்தாவா இருந்துகிட்டு அனுபவிக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா முக்தனா இல்லை, நான் முக்தனாகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி பகவானும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவா இருக்காரு அப்படின்னா, இந்த சாதுர்வர்ணியத்தை அவர் படைச்சாரு அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவம் வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தை அடைவார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தன்னா இருக்க முடியாது. நம்ம ஈஸ்வரனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சதா முக்தகா அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா காலத்திலையும் நித்திய முக்தனா இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அப்படின்னு. ஆனா அவர் கர்த்தாவா ஆயிட்டார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பந்தன் ஆயிடுவார். கர்மனா பத்தியத்தே ஜந்துகு, மந்திரம் சொல்லுது, கர்மத்தினால் தான் பந்தப்படுகின்றோம். அப்ப ஈஸ்வரன் இந்த கர்மாவை பண்ணியிருந்தார் அப்படின்னா ஈஸ்வரனும் என்னாவார்? பந்தமாயிடுவார். அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்தனா இருக்க முடியாது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நித்திய ஈஸ்வர யுச்சியதே, அப்ப அவர் ஈஸ்வரனாகவும் நித்திய ஈஸ்வரனாகவும் இருக்க முடியாது அப்படின்னு யாருக்காவது அந்த முதல் லைன் மந்திரத்தை படிச்ச மாத்திரத்துல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் அதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். என்ன சொல்றார்? யத்யபி மாயா சம்வியவகாரேன, அண்டர்லைன் பண்ணி, இது எல்லாம் என்ன விவகாரம் சுவாமி? அப்ப நான் சொப்பனத்துல நடக்கிற மாதிரி, மாயால நடக்கிற மாதிரி, மனோராஜ்யத்துல நடக்கிற மாதிரி, ஈஸ்வரன் காணுகின்ற சொப்பனம் இந்த ஜெகத்து. ஈஸ்வரனுடைய மாயையை வச்சுக்கிட்டு இந்த திருஷ்யங்களை காட்டுகின்றார். ஈஸ்வரன் மனோராஜ்யம் பண்றார். இதெல்லாம் உண்மையா சுவாமி அப்படின்னா உண்மை இல்லை, சும்மா. அதனால்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, யத்யபி, எப்படி இருந்தாலும் மாயா சம்வியவகாரேன, இது எல்லாம் மாயையினால உண்டாகிற விவகாரங்கள். நம்ம யாரும் பிறக்கவே இல்லை, இதான் உண்மை. இந்த உலகத்துல எந்த ஒன்றும் பிறக்கவே இல்லை, இந்த கிரியேஷன் நடக்கவே இல்லை, பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு. இதான் அப்சல்யூட் ட்ரூத். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் நடந்த மாதிரி தெரியுது, ப்ரொஜெக்ஷன் நடக்குது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பிரகாசமாவே இருக்கு. ஆனா பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாவது அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில போகும்போது நிறைய காட்சிகள் தெரியுது. அப்ப ப்ரொஜெக்ஷன் யாரு பண்றா அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய பிலிம் ரோல் வழியா இந்த பிரகாசம் போகுது. பிரகாசம் பிரகாசமா தான் இருக்கு, கிரியேஷன் ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய கர்மனக கர்த்தாரம் அபிமா. அப்ப அதுக்குள்ளார ஒரு பிலிம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மங்களை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த கிரியேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டர் சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரியேஷன்லாம் பண்ணஞ்சி சினிமால அப்படின்னு. அப்ப சினிமால பண்ணது உண்மையா பொய்யா? டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார்? ஒரு மாயாஜாலத்தை, ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். ஆனா கிரியேட்டர் யாரு? அந்த சினிமாக்கு கிரியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கிரியேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையானதை கிரியேட் பண்ணல, வெறும் ஒரு மாயாஜாலம், ஒரு பொய்யான தோற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷனுக்கும் கர்த்தாவாக இருந்தாலும் கூட சந்தம் கர்த்தாரம் அபி சந்தம், கர்த்தாவா இருந்து கொண்டிருந்தாலும் கூட மாம் என்னை நீ என்ன பண்ண அப்படின்னா பரமார்த்தத்தோ வித்தி,
பரமாத்மாத்தோ அப்படின்னு அர்த்தம். பரமார்த்தத்தோனா வாஸ்தவத்துல என்னை அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் பரமாத்மாவை? அப்ப நான் அகர்த்தாரம். அகர்த்தாரானம்னா பரமாத்மா எதையும் செய்யவே இல்லை. டைரக்டர் பாத்தீங்கன்னா எந்த கிரியேஷனும் பண்ணவே இல்லை. சும்மா காட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா எடுத்திருக்கார். அதே மாதிரிதான் பகவான் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கிரியேட்டர் இல்லை. இது எல்லாம் ஒரு சினிமா போயிட்டு இருக்கு. அவர் வாஸ்தவத்துல எதையும் பண்ணவே இல்லை. அவர் அகர்த்தா. அது மட்டும் இல்ல, அதையேவ அவ்யயம். அதனால அவர் என்னவா இருக்காருன்னா அவருக்கு எந்த ஒரு கர்மத்தோடையும் பந்தம் இல்லை. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கார். தங்கம் தங்கமாவே இருக்கு. தங்கத்துல ஆபரணங்கள் கிரியேஷன் நடக்கவே இல்லை. தங்கம் முதல்லையும் தங்க கட்டியா தான் இருந்துச்சு. ஆபரணங்கள் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு பிறகும் தங்கம் தங்கமா தான் இருக்கு. ஆபரணங்களை எல்லாத்தையும் மெல்ட் பண்ணதுக்கு பிறகும் தங்கம் தங்கமா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு சேதமும் தேய்வும் அழிவும் நாசமும் உண்டாகவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு எந்த சேதாரமும் இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்ற அவ்வியம். இந்த ஆத்மா பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா சதா காலமும் அவ்வியம் சொல்லக்கூடிய நாசம் இல்லாதவரா ஏக்க ரூபத்துல பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு. அசம்சாரினம் சமாம் வித்தி. சம்சாரியா ஆகிறதே இல்லை. நம்மெல்லாம் கர்மம் பண்ணி நம்மளை பந்தப்படுத்திக்கிறோம். ஆனா பரமாத்மா இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு கூட அவருக்கு தெரியும் இது எல்லாம் சும்மா காட்டியும் அப்படின்னு. நம்மெல்லாம் இதெல்லாம் சத்தியம்னு நினைச்சு மாட்டிக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றார்? இதை எல்லாத்தையும் அவர் சொப்பனமா கிரியேட் பண்றார். வெறும் மாயா திருஷ்யமா கிரியேட் பண்றார். அதனால அவர் பந்தப்படுவதில்லை. சதா காலமும் அசம்சாரி சம்சாரியா இல்லாமல் அவர் இருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை மாம் வித்தி, அந்த பரமாத்மாவை என்னை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி முடிச்சிடுறார். பாஷ்யமும் முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டிக்காக பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா குணம். குணம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். குணம் எப்படி சுவாமி அப்படின்னா ஸ்வபாவஜம். ஸ்வபாவஜம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 18வது ஸ்லோகத்துல 18வது அத்தியாயத்துல 41, 42, 43, 44 எல்லாம் ஸ்வபாவஜம் ஸ்வபாவஜம்னு இருக்கு. இப்ப கேள்வி வருது பாத்தீங்க அப்படின்னா ஸ்வபாவஜம் அப்படின்னா பை பர்த்ன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா குணத்தை வச்சுக்கிட்டு கருமத்தை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? ஜாதி அந்த வர்ண இதானது பேதமானது செய்யப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா பை பர்த் நம்ம தானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிராமண கஷத்திரிய வைஷ்யர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போதுல இருந்து அதானே சொல்றோம். எப்படி சுவாமி அப்போ ஒருத்தரை பாத்தீங்கன்னா குணத்தை கருமத்தை வச்சுக்கிட்டு டிஃபைன் பண்றதா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு நம்ம பிறக்கும் போதே உண்டாகிறதா என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம முந்தின ஜென்மங்கள்ல இப்ப நம்ம இந்த ஜென்மத்தை எடுத்துங்க. இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் இருக்கார். அந்த பிராமணர் பாத்தீங்கன்னா பை பர்த்தே பிராமணர் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜாதி தக பிராமணன்னு பேர். விபாகம் பண்றோம். ஜாதி தக பிராமணக, பிறக்கும் போதே அவர் பிராமண ஜாதியில் பிறந்தவர். ஜாதி இருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குணம். எந்த குணம் இருக்கு? சுபாவத்திலேயே அவருக்கு பாத்தீங்கன்னா 18, 41, 42 சொன்ன மாதிரி சமம் தமம் தபசு இந்த குணங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவரை நம்ம செகண்ட் கேட்டகரி பண்றோம். குணத்தக பிராமணக அப்படின்னு பிரிக்கிறோம். குணத்தினால் பிராமணன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா இந்த பிராமணனுக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கருமங்களை சாஸ்திரம் சொல்லுது. மனுஸ்மிருதி முதலிய கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா 6 கருமங்களை சொல்லுது. என்னென்ன அப்படின்னு கேட்டா பிராமணன் பண்ண வேண்டியது அத்தியனம், அத்தியாபனம். வேதத்தை பாத்தீங்கன்னா படிக்கணும், வேதத்தை படிச்சு கொடுக்கணும். அத்தியனம், அத்தியாபனம். யஜனம், யாஜனம். யஜ்யங்களை பண்ணணும், ஃபயர் ரிச்சுவல் எல்லாத்தையும் பண்ணணும், தான் பண்ணிக்கணும். கூடவே மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பண்ணி வைக்கணும். வாத்தியாரா இருந்து மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கணும், பிரீஸ்டா இருந்து. அப்ப 4 கர்மம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தானம், ஆதானம். தானம் வாங்கலாம், அதே மாதிரி தானம் கொடுக்கலாம். மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், அப்புறம் தானம், ஆதானம். முதல்ல படிக்கணும், படிச்சு கொடுக்கணும் வேதத்தை.
அதுக்கப்புறம் தனக்காக யஜ்யம் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்காக பண்ணி வைக்கணும். அப்புறம் தானம் வாங்கலாம், தானம் கொடுக்கலாம். மொத்தம் 6 கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு. அப்போ இந்த 6 கர்மங்களையும் எவன் பண்ணுகின்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பிராமணன் அப்படின்னு பேர். அப்ப பிராமணனை எத்தனை விதமா பண்ணணும்? ஜாதி பிராமணன், குண பிராமணன், அதே மாதிரி கர்ம பிராமணன், 3. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதித்தக பிராமணக அதமஹா, ஜாத்திய மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அதமன், அதம பிராமணன். அதமன் என்ன அர்த்தம்? கீழானவன், கேட்டகரி பண்றோம். லோ லெவல் பிராமணன், வெறும் ஜாதி மட்டும் வச்சிருக்கிறவன். அதே நேரத்துல குணபிராமணன் உத்தமன். குணபிராமணனா குணங்கள் எல்லாம் கூடி இருக்கு அப்படின்னா ரொம்ப உத்தமமான பெஸ்ட் பெர்சன் யாரு அப்படின்னா குணபிராமணன். அதுக்கப்புறம் கர்ம பிராமணன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியமன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஜாத்தினால வெறும் பிராமணன் இருந்தா அதமன், கர்மத்தினால பிராமணனா இருந்தா மத்தியமன், அதே நேரத்துல குணங்களோடும் கூடி இருக்கா அப்படின்னா உத்தமன். இந்த 3ம் சேர்ந்து ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவனை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாத்தியினாலும் குணத்தினாலும் கர்மத்தினாலும் ஒருத்தன் பிராமணனா இருக்கா அப்படின்னா அவனை தான் இந்த சொசைட்டியில வந்து பாத்தீங்கன்னா சிரேஷ்டமானவனா அவனை வச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணணும். சாஸ்திரங்கள் எங்கேயாவது பிராமணன் அப்படின்னு ரொம்ப உயர்வா பேசுது அப்படின்னா இந்த 3த்துனாலையும் பிராமணனா இருக்கிறவனை தான் சிரேஷ்டமா சொல்கிறது. இதே மாதிரி க்ஷத்திரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? பை பர்த் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரிய குலத்துல பிறந்திருந்தா அப்படின்னா ஜாதித்தக க்ஷத்திரியன். அதுக்கப்புறம் வந்து குணம் இருந்துச்சு அப்படின்னா வீரனா இருந்தா அப்படின்னா நல்லா வந்து தானம் பண்றவன், ஈஸ்வர பாவம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா 43 இதுல வந்து சொன்ன மாதிரி, கீதால சொன்ன மாதிரி, 18ல சொன்ன மாதிரி, 43ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 18, 43ல சொன்ன கர்மங்கள் குணங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குணங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் குணக்ஷத்திரியன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கர்மங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட கர்மங்களை எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து கர்மக்ஷத்திரியன் அப்படின்னு பேர். இதுலயும் அதே மாதிரிதான் எடுத்துக்கணும். வெறும் பிறப்பால வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்திரியன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அதமன். எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றானோ, க்ஷத்திரிய கர்மத்தை பண்றானோ அவன் மத்தியமன். எவன் குணத்தோடு இருக்கானோ அவன் உத்தமன். இந்த 3ம் சேர்ந்து இருக்கிறவன் தான் வாஸ்தவத்துல க்ஷத்திரியன். இதுக்கப்புறம் அதே மாதிரி வைஷ்யனுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பிறப்பால வந்து பாத்தீங்கன்னா ஜாதித்தக வைஷ்யன், குணத்தக வைஷ்யன், அதே நேரத்துல கர்மத்தக வைஷ்யன் அப்படின்னு 3ஆ இருக்கு. அதே மாதிரி சூத்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதித்தக சூத்திரன், ஜாத்திய குணத்தக சூத்திரன், அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தக சூத்திரன் அப்படின்னு பிரிக்கிறோம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை பத்தி பேசலாமா சுவாமி அப்படின்னா கீதா ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியாச்சு. இவன் அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டான் வர்ண சங்கரோபி ஜாயதே அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வார் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல க்ஷத்திரியர்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 பாண்டவர்கள் மிச்சம் இருந்தாங்க. கிருப்பர் இருந்தார், அஸ்வத்தாமன் இருந்தான். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள்ல மிச்சம் இருந்தாங்க கௌரவர்கள்ல. மீதி இருக்கிற பாண்டவர்கள் 5 பேர் மிச்சம் இருந்தாங்க. மீதி இருக்கிற க்ஷத்திரியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போனார்கள். அப்ப க்ஷத்திரிய வம்சம் போனதுக்கு பிறகு அந்த க்ஷத்திரிய ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா யாரு திருமணம் பண்ணிருப்பா? ஒண்ணு வைஷ்யர்கள் பண்ணிருக்கலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அனுலோம விலோமம்னு சொல்லக்கூடியது வர்ணங்கள் மேல கீழே பண்றது யாருக்கு இருக்குன்னா பிராமணன் பண்ணிருக்கலாம். அப்ப பிராமணனா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணிருப்பான்? க்ஷத்திரிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிருப்பான். வைஷ்யனா இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான்? க்ஷத்திரிய ஸ்திரீகளை பண்ணிருப்பான். ஏன்னா க்ஷத்திரியர்களே இல்லை. அப்ப என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா பிராமண ஸ்திரீகள் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். இந்த ஒரே ஒரு வர்ணம் க்ஷத்திரிய வர்ணம் கொலாப்ஸ் ஆகினதுக்கு பிறகு எல்லாம் கலந்து போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சிங் ஆயிப்போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர்ண தர்மங்களை பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதித்தக யாராவது இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம யாருமே பியூர் இல்லை, இம்பியூர். மனசு நல்லா வச்சுங்க. யாரோடைய ஜாத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல நார்த் இந்தியா போய் பாத்தீங்கன்னா தெரியும். நார்த் இந்தியால எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆப்கானிஸ்தான் அந்த அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரியான நோஸ் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கின் டோன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணன் சொல்லுவாங்க, க்ஷத்திரியன் சொல்லுவான், வைஷ்யன் சொல்லுவான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் முஸ்லீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
வார் பண்ணி இங்க எல்லாத்தையும் சுல்தான் ஆட்சி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் முகல்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வர்ணக்கலப்பு உண்டாகி போச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜாதி தக பிராமணன், ஜாதி தக கத்திரியன், ஜாதி தக வைசியன், ஜாதி தக சூத்திரன் அது வந்து பாத்தீங்கன்னா கணக்குல எடுக்கக்கூடாது. ஆனா இப்ப இருக்க பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து எல்லாரும் எதை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய ஜாத்திய வச்சுக்கிட்டு பிறப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா அபிமானத்தோட இருக்காங்க. ஆனா வாஸ்தவத்துல வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூலத்துக்கு வந்துடணும். எதை வச்சு இது படைக்கப்பட்டது, குண கர்மம். அப்ப அந்த குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கீதால வந்து பாத்தீங்கன்னா 38வது ஸ்லோகமா 45 2:45 பாத்தீங்கன்னா தெரியும், திரைகுண்ய விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுன் நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 2:45 சொல்லியிருக்கோம். இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னா குணாதீதனாக ஆவாயாக. இப்ப நம்ம எல்லாம் அர்ஜுனனா இருக்கோம், நம்ம இந்த ஜாதிக்குள்ளார மாட்டிக்கிட்டீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த குணங்களால் உண்டானது என்னது, இந்த கர்மம், கர்மத்தினால் உண்டானது ஜாதி, அதுக்குள்ளார இருந்து வெளியில போகணும். அப்ப குணாதீதனாகும். குணாதீதனாகணும்னா என்ன பண்ணணும், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சத்வஸ்தக, இதான் உபதேசம். அப்ப சதா காலமும் சத்துவ குணத்துல நிற்க வேண்டும். யாருக்கு சொல்றா உபதேசம், அர்ஜுனன் யாரு, எப்படிப்பட்டவன், க்ஷத்திரிய குலத்துல இருக்கிறவன். அப்ப க்ஷத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சியினால நம்ம என்ன பண்ணோம், சத்துவ குணத்துல நின்று அதையும் தாண்டி வந்து குணாதீதனாக போக வேண்டும். உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா யாரா இருந்தாலும் முயற்சியினால நம்மளோட பெர்த்ல என்ன குணங்கள் இருக்கோ அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல அனுஷ்டானங்கள், சத் சங்கங்கள், நல்ல டிசிப்ளினை கொண்டு வர்றது. மெதுவா 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 தமோ குணத்துல இருக்கிறவன் ரஜோ குணத்துக்கு வரணும், ரஜோ குணத்துல இருக்கிறவன் சத்துவ குணத்துக்கு வரணும், சத்துவ குணத்துல இருக்கிறவன் குணாதீதனாக ஆக வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதம் பார்க்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா வேதாந்தம் வேற, நல்லா சொல்றோம், வேதாந்தம் தான் வேதத்தோட சிரஸ், வேதத்தோட தலை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம். அப்ப நீங்க விவகாரத்துல இருக்கிறவங்களோட கருத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நீங்க சம்சாரத்துக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு வேதத்திலேயே இருக்க வேண்டும். அப்ப மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத். அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பிரம்மகம் பராதாத், அத்தியாயம் பக்கத்துல எழுதிங்க, எப்போவாது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த கருத்தையும் திணிச்சுக்கிட்டு வந்து எதையும் சொல்றதில்லை, எல்லாத்துக்கும் பிரமாணத்தோட தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 4, 4, 5, 7 போட்டுங்க. பிருகதாரண்யக உபனிஷத் 4, 5, 7 ரொம்ப முக்கியமான மந்திரம். பிரம்மதம் பராதாத் யோ அன்யத்ர ஆத்மனோ பிரம்மவேத, ரொம்ப அற்புதமான மந்திரம். எவன் பிராமணனை தனக்கு அந்நியமாக நினைக்கின்றானோ, பிராமணன் இடத்துல தேசம் வைக்காதீங்க, ஐயோ அவன் பிராமணஜி, அவன் ஐயர்ஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேதம் பண்ணாதீங்க. எவன் பிராமணனை தனக்கு அந்நியமாக நினைக்கின்றானோ அவன் பிராமணனால் வெற்றி கொள்ளப்படுவான், பராஜயம் செய்யப்படுவான், தோற்கடிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, க்ஷத்ரம் தம் பராதாத் யோ அன்யத்ர ஆத்மன க்ஷத்ரம் வேத. எவன் க்ஷத்திரியனை தனக்கு அந்நியமாக நினைக்கின்றானோ அவன் க்ஷத்திரியனால் வெற்றி கொள்ளப்படுவான், தோற்கடிக்கப்படுவான். ரெண்டாவது. மூணாவது, இதை வந்து பாத்தீங்கன்னா மத்த 3த்துக்கும் அப்ளை பண்ணுங்க. எவன் சூத்திரனை, எவன் வைசியனை தனக்கு அந்நியமாக நினைக்கிறானோ அவன் வைசியனால் வெற்றி கொள்ளப்படுவான். எவன் சூத்திரனை தனக்கு அந்நியமாக நினைக்கிறானோ அவன் சூத்திரனால் வெற்றி கொள்ளப்படுவான். அது மாதிரி வரிசையா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா லோகாஸ்தம் பராதாத்யோ அந்நியத்திர ஆத்மனோ லோகான் வேத. எவன் இந்த லோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கம் நம்ம பார்க்கணும்ல, இந்த லோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமானது என்று அறிகிறானோ, வேதத்தோடு இந்த உலகத்தை பார்க்கிறானோ அவன் இந்த உலகத்தால் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளப்படுவான்.
அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, தேவான் வேத, எவன் தேவர்களை தனக்கு அந்நியமாக நினைக்கின்றானோ, நான் வேற தேவர்கள் வேறன்னு நினைக்கிறானோ அவன் தேவர்களால் வெற்றி கொள்ளப்படுவான். அது மட்டும் இல்லாம யார் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா பூத்தானி வேத, பூத்தங்களை பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களை தனக்கு அந்நியமாக அறிகின்றானோ, இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு அறிகிறானோ அவன் அந்த பஞ்சபூத்தங்களால் வெற்றி கொள்ளப்படுவான் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு, சர்வம் யார் பாத்தீங்கன்னா சர்வம் தம்பராதாத் யோ அந்யத்திர ஆத்மர சர்வம் வேத, எவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் நான் வேற இது எல்லாம் வேற நான் வேற இது எல்லாம் வேற அப்படின்னு அறிகிறானோ அவன் எல்லாத்தினாலையும் வெற்றி கொள்ளப்படுவான், ஜெயிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வம் வேத இதம் பிரம்ம, வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாதான் பாத்தீங்கன்னா தங்கம் தான் ஆபரணமா தெரியுது, தங்கம் தான் கிரீடமாச்சு, தங்கம் தான் பாத்தீங்கன்னா கொலுசாச்சு, தங்கம் தான் பாத்தீங்கன்னா மூக்குத்தியாச்சு, தங்கம் தான் ஒட்டியானமாச்சு, தங்கம் தான் எல்லா ஆபரணங்களாவும் ஆச்சு. ஆனா தங்கம் என்னது, எதுவுமே ஆகல, மேல பாத்தீங்கன்னா வெறும் நாமரூப மாத்திரம் தான். அதனால மந்திரம் சொல்லுது பாத்தீங்கன்னா இதம் பிரம்ம, இந்த ஆத்மாதான் பிரம்ம பிராமணன், இந்த ஆத்மாதான் க்ஷத்ரம், இந்த ஆத்மாதான் க்ஷத்திரியனா இருக்கு, இந்த ஆத்மாதான் பாத்தீங்கன்னா சூத்ரனா வைசியனா இருக்கு, இந்த ஆத்மாதான் பாத்தீங்கன்னா இமே லோக்காக இந்த லோக்கங்களா இருக்கு, இமே வேதாக இந்த இமே தேவாக இந்த தேவர்களும் இந்த ஆத்மாக்கு மேல கல்பித்தம், இமம் வேதா இமானி பூத்தானி இந்த பூத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ இது எல்லாம் ஆத்மாதான். இதம் சர்வம் எதயம் ஆத்மா, மந்திரம் பைனலா முடிக்குது, இதம் சர்வம் எதயம் ஆத்மா, இது எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான், ஆத்மா கண்ணியமா வேற எதுவுமே இல்லை. ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா கம்மல் வேற, மூக்குத்தி வேற, ஒட்டியானம் வேற, பிரேஸ்லெட் வேறன்னு சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் தங்கம்னு சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாம் பரமாத்மா தான், பரமாத்மாக்கு மேல சச்சிதானந்த பிரம்மத்துக்கு மேலதான் இது எல்லாம் நாமரூப கல்பனை பேதங்கள்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில வரணும். அப்ப கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பேதத்தையே பார்க்கிறோமோ, யாரெல்லாம் பேதத்தை விட்டுட்டு வெளியில வராம அபிமானத்தோட இருக்கிறோமோ, நான் பிராமணன் நான் க்ஷத்திரியன் நான் வைசியன், ஐயோ இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவராயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் ஜாதி அபிமானம் ரொம்ப அதிகமாயி போயிடுச்சு, நான் 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 எல்லா ஜாத்தியும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் சுவாமி, அது மாதிரி பேதத்தையே இது பண்ணிக்கிட்டு பேதம் பண்ணிக்கிட்டு பேதத்தை பிடிச்சுக்கிட்டு ஜாத்திய பிடிச்சுக்கிட்டு இவன் வேற அவன் வேற எல்லாத்தையும் வேற வேறன்னு சொல்றதுனால என்ன நடக்கும்? அப்ப நான் கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 4வது வள்ளி 10வது மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, மிருத்யோஹோ ச மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி, எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ, இது வேற அது வேற இவன் வேற நான் வேற அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் பாத்தீங்க அப்படின்னா என்னாவான், மிருத்யுவிலிருந்து திரும்பவும் மிருத்யுவையே அடைவான், மரணத்திலிருந்து திரும்பவும் மரணத்தையே அடைவான் அப்படின்னு மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அபிமானத்தை தியாகம் பண்ணணும். இது எல்லாம் வேஷம், இது மொத்தமும் வேஷம், ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த அக்கேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உபனிஷத்தை பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு படிச்சு காட்டணும்னு முக்கியமானது, அபிமானத்தை விடுறதுக்காக ஒரு உபனிஷத்து இருக்கு, இந்த அக்கேஷன்ல படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து சாமவேதத்துல இருக்கிறது. இந்த சாமவேதத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்துல நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியான மந்திரங்கள், உங்களுக்கு முடிஞ்சா லீவ் நாள் என்னைக்காவது இருந்தால் அதை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மந்திரம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது அப்படியே, இப்ப நம்ம சொல்ற சப்ஜெக்ட் தான் அங்க மந்திரமா ஆரம்பிக்குது. 2வது மந்திரத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல் மந்திரம் சும்மா சாதாரணது, 2வது மந்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரோ இதி சத்வாரோ வர்ணாஹா, வர்ணங்கள் எத்தனைப்பா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர என்று வர்ணங்கள் 4. தேஷாம் வர்ணானாம் பிராமண ஏவ பிரதான இதே, இந்த 4 வர்ணங்களில் பிராமணனே பிரதானமானவன். ஏன் பிராமணனை ஏன் பிரதானமா வச்சிருக்கோம்? சத்வகுண பிரதானம்.
சத்துவகுணம் எதுக்காக பிரதானம்? ஏன் பிரதானமா வைக்கணும்? ஞானம். அப்ப இந்த உலகத்துக்கு விஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணன் தான் விஷன். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பிராமணன பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. இது வேத வச்சனானுரூபம் ஸ்மிருதிபிர் அப்யுக்தம். இந்த விதமா வேதங்களும் சொல்கின்றன பிராமணன் பிரதானமானவன் அப்படின்னு. அதையே பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகளும் சொல்கின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் பிரதானம்னு சொல்ல வருதோ அப்ப ஜாதி தக மட்டும் எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாதி தக பிராமணன் அதமன், கர்மத்தக பிராமணன் மத்தியமன், குணத்தக பிராமணன் உத்தமன். இந்த மூணுத்தினாலையும் சேர்ந்திருக்கிறவன் எவனோ, ஜாத்தியிலையும் குணத்திலையும் கர்மத்திலையும் இருக்கிறவனோ அவன்தான் பிராமணன். அவனை பாத்தீங்கன்னா வேதங்கள் என்ன பண்ணுது? ரொம்ப பிரதானமானவனா சொல்லுது. அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவனா இருக்கணும். ஆயிடுச்சா? அப்போ இது மாதிரி ஸ்மிருதிகளும் வேதங்களும் சொல்கின்றன. தத்திர சோத்யமஸ்தி. இந்த இடத்துல எனக்கு சுவாமி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம், எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு சுவாமி. சோத்யமஸ்தி, ஒரு கேள்வி இருக்கு சுவாமி. என்ன அப்படின்னா, கோவா பிராமணோ? யாரு சுவாமி பிராமணன்? யாரு பிராமணன்? அதான் கேள்வி. என்ன கேள்வியில பாத்தீங்கன்னா, பிராமணோ நாம கிம் ஜீவா? நீங்க ஜீவன பிராமணன் சொல்றீங்களா? கிம் தேக? ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸா பாருங்க. ஜீவன் பிராமணனா அல்லது பாத்தீங்கன்னா கிம் தேக தேகம் பிராமணனா? கிம் ஜாதிகி? ஒருவேளை ஜாதி தான் பிராமணனா? கிம் ஞானம் அல்லது ஞானம் தான் பிராமணனா? கிம் கர்ம கர்மம் தான் பிராமணனா? அல்லது தார்மிக, அவனுடைய தர்மமா இருக்கிறது இருக்கு அதுதான், அந்த தார்மிக தன்மை தான் பிராமணனா? அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இத்தனை கேள்விகள் வருது. யாரு பிராமணன் அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி கேட்டோன்னே ஒவ்வொன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா மந்திரமே சொல்ல ஆரம்பிக்கும். தத்ர பிரதமோ ஜீவோ பிராமண இது சேத் ந. முதல்ல பாத்தீங்கன்னா பிராமணன் ஜீவன் பிராமணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பொருந்தாது. ஜீவன் பிராமணன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் நான் படிச்சதுனாலதான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கோட் பண்ண முடியுது. இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் அப்படியே மனசுல ஆக்கிக்கிட்டே வாங்க. ஜீவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அதீத அநாகத அநேக தேகானாம் ஜீவசிய ஏகரூபத்வாத். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த ஜென்மத்துல பிராமணன், ஆனா முந்தின ஜென்மத்துல என்ன ஜென்மங்கள் கிடைச்சிருக்கும்னு தெரியாது. இந்த ஜென்மத்துல சூத்திரனா இருக்கலாம், அடுத்த ஜென்மம் பிராமணனா போகலாம். அப்ப யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன தேகம் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. சஞ்சிதத்துல பாத்தீங்கன்னா என்ன மெச்சூரிட்டியா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பிராரப்த வசமா உங்களுக்கு தேகம் கிடைச்சுக்கிட்டே போகும். அப்ப ஜீவன் பாத்தீங்க அப்படின்னா அதீத அநாகத அநேக தேகானா, அதீத்தனா கடந்து போன ஜென்மங்கள், இனி வரக்கூடிய ஜென்மங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கருமத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜீவனுக்கு என்ன கிடைக்கும்? தேகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஜீவசிய ஏக்கரூபத்வாத். ஆனா ஜீவன் எப்பவுமே ஒரே ரூபம் தான். கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஷர்ட் தான், இந்த வேஷம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஜீவன் ஏக்கரூபத்வாத், ஜீவன் பிராமணன் இல்லை. ஏகஸ்யாபி, அப்ப அது மட்டும் இல்லாம அந்த ஜீவன் இல்லாதனால கர்மவசாத், அவன் ஜீவன் ஒருத்தன் தான். அப்ப நம்ம எல்லா ஜீவர்களும் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கர்மவசாத், புண்ணிய பாப்பங்களோட கர்மவசத்தினால அநேக தேக சம்பவாத், நமக்கு விதவிதமான தேகங்கள், தேவனா பிறக்கிறோம், மனுஷனா பிறக்கிறோம், சாண்டாளனா பிறக்கிறோம், எல்லா தேகங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால சர்வசரீரி நாம் ஜீவசிய ஏக்கரூபத்வாத். நம்ம எல்லாரும் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவஸ்வரூபம் என்னது? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். ஒரே பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எல்லாரும். வாஸ்தவத்துல கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சரீரங்கள் கிடைக்குது. அப்ப ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா பிராமணத்தன்மைன்றது ஒண்ணு இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கிறது, வேஷம் ஆயிடுச்சு. அகஸ்மாத் ந ஜீவோ பிராமண இது. ஆகையினால் ஜீவன் பிராமணன் இல்லை. ஆயிடுச்சா? முதல் இது கேன்சல் பண்றேன். ரெண்டாவது, தருகி தேகோ பிராமண இது சேத். ஒருவேளை பிராமண தேகமா? பிராமணன் அப்படின்றது தேக பேதமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாண்டாலாதி பரியந்தானாம் மனுஷ்யானாம்
பாஞ்ச பௌதிகத்வேன தேகஸ்ய ஏகரூபத்வாத். அற்புதமான வாசனம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்டாளன் முதல் கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேகங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷ தேகத்துல இருந்து எல்லா தேகங்களும் பாஞ்ச பௌதிகத்துவம். எல்லா வாஸ்தவத்துல என்னது, எல்லாத்தோட தேகமும் பஞ்சபூத்தங்களால் ஆனது. அந்த பஞ்சபூத்தங்களால் ஆனதுனால தேகசிய ஏகரூபத்வாத், எல்லாத்தோட தேகமும் ஒண்ணுதானே. எனக்கும் தலை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, சாண்டாளனுக்கும் அப்படிதான் இருக்கு, வைசியனுக்கும் அப்படிதான் இருக்கு, சூத்திரனுக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லாத்துக்கும் அப்படித்தானே இருக்கு. அப்ப எந்த தேசத்துல பிறந்தாலும் மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரே ரூபத்துல தானே இருக்கான். அப்ப தேகத்தை வச்சுக்கிட்டு பிராமணன் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜரா மரண தர்மாதி சாமிய தரிசனா. அப்ப நமக்கு மாதிரியே பிராமணனுக்கு என்ன சம்பவிக்குதோ, ஜென்மம் மரணம் இதெல்லாம் என்ன சம்பவிக்குதோ அதேதான் மற்ற ஜாத்தியில இருக்கிறவங்களுக்கும் சம்பவிக்குது. அதனால பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கிறதுனால பிராமண ஸ்வேத வர்ணக, ஒருவேளை யாரோ சொல்லலாம் பிராமணன் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறவன் பிராமணன், க்ஷத்திரியோ ரத்த வர்ணக, க்ஷத்திரியன் பாத்தீங்கன்னா ரத்த கலர்ல இருக்கிறவன் க்ஷத்திரியன், அப்புறம் வைசியன் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கிறவன் வைசியன், சூத்திரன் பாத்தீங்கன்னா கிருஷ்ண வர்ணக, கருப்பு கலர்ல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா சூத்திரன். அப்படின்னு பாத்தீங்கன்னா நியம அபாவாத், அது மாதிரி ஏதாவது நியமம் இருக்கா அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் ரிஷிகேஷ் போன புதுசுல பார்த்தேன். நான் ரிஷிகேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றேன், இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க ரோட கிளீன் பண்ற ஒரு ஸ்வீப்பரை கூட்டிட்டு ஒரு ஸ்திரியை கூப்பிட்டு வேஷம் போட்டு இங்க விட்டீங்க அப்படின்னா பெரிய ஹீரோயின் ஆயிடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா அவ்வளோ கலர் நல்லா இருக்கும், கலர் டோன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டு பக்கம்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், பிராமணன் வெள்ளையா இருப்பான், சூத்திரன் கருப்பா இருப்பான். அது பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் பக்கம் போனீங்கன்னா அடி வாங்கி போகும் உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியமம்லாம் இல்லைங்க. பிராமணன் வெள்ளையா இருக்கணும், சூத்திரன் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு நியமமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கலரை வச்சோ இல்ல தேகத்தை வச்சோ பாத்தீங்கன்னா பிராமணனை பிரிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா பித்ராதி சரீர தகனே புத்திராதீனாம் பிரம்மஹத்தியாதி தோஷ சம்பவாச்ச. ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா தேகத்தை பிராமணன் வச்சிங்கன்னு வச்சுங்க, அப்பாவோட தேகம் செத்து போனதுக்கு பிறகு புள்ள என்ன பண்ணுவான், தேகத்தை அப்பாவோட தேகத்தை கொண்டு போய் கொல்லி வச்சு எரிச்சிடறான்னு வச்சுங்க. ஐயோ, தேகம் பிராமணனா இருந்தா என்ன ஆகும், பிரம்மஹத்தியான்ற தோஷம் சம்பவிச்சு விடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தேகம் பிராமணன் இல்லை அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்மாத் ந தேகோ பிராமண இது. அப்ப ரொம்ப தெளிவா சொல்லுது, தேகம் பிராமணன் இல்லை, ரெண்டாவது நீக்கியாச்சு. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ஜாதி பிராமண இதுச்சு தருகி ஜாதி பிராமண இதுச்சு. ஒருவேளை ஜாதி பாத்தீங்கன்னா பிராமண ஜாத்தின்றது ஜாத்தியா இருக்கலாமோ பிராமணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சேத் ந, அவ்வாறும் இல்லை. ஏன் அப்படின்னா தத்திர ஜாத்தியந்தர ஜந்துஷு அநேக ஜாதி சம்பவா மகரிஷயோ பகவக சந்தி. அது அப்படி இல்லப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜாதிகள்ல பாத்தீங்கன்னா மகரிஷிகள் நிறைய பேர் உற்பத்தி ஆயிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகரிஷிகள் பாத்தீங்கன்னா அநேக ஜந்துக்கள்ல இருந்துலாம் உண்டாயிருக்காங்க. ஜாதிகள் பாத்தீங்கன்னா ஜந்துக்கள்லயும் இருக்கு, அநேக ஜந்துக்கள்ல இருந்தும் விதவிதமான மகரிஷிகள் உண்டாயிருக்காங்க. அப்ப ஜாதி பாத்தீங்க அப்படின்னா பிராமணனா இருக்க முடியாது. எப்படி, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி. அப்ப நமது ஆச்சாரியா சொல்றார், ரிஷ்ய சிருங்கோ மிருக்யாஹா. ரிஷ்ய சிருங்கர் அப்படின்றவர் மானுக்கு பிறந்தார், பெரிய மகரிஷி ரிஷ்ய சிருங்கர் அப்படின்னு. அந்த ரிஷ்ய சிருங்கர் பாத்தீங்கன்னா மானுக்கு பிறந்தார். மிருக்யோஹோ கௌஷிகா குஷாத். கௌஷிக மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஒரு புல்லுல இருந்து பிறந்தார். அதுக்கப்புறம் ஜம்புகாத். நரிட்ட இருந்து பிறந்தவர் பாத்தீங்கன்னா ஜம்பூக்க மகரிஷின்றவர் பாத்தீங்கன்னா நரிட்ட இருந்து பிறந்தார், ஃபாக்ஸ்ட இருந்து பிறந்தார். அதுக்கப்புறம் வல்மீகாத். வால்மீகி மகரிஷி பாத்தீங்கன்னா புத்துல இருந்து தோன்றினார். அதுக்கப்புறம் வியாச மகரிஷி பாத்தீங்கன்னா கைவர்த்த கன்யாகா, படகோட்டியோட புள்ளைக்கு செம்படவ பொண்ணு நம்ம சொல்லுவோம்ல மச்சக்கண்ணி, அந்த மச்சக்கண்ணிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா வியாசர் பாத்தீங்கன்னா பிறந்தார். ஒரே ஸ்மெல்லா இருக்கும், அது மாதிரி பெண்ணிட்ட இருந்து பிறந்தார். வசிஷ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஊர்வசிகிட்ட இருந்து பிறந்தார். கைவர்த்தக கன்யாகா சஷபிருஷ்டாத் கௌதமஹா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அகஸ்தியர் நரிட்ட இருந்து சஷபிருஷ்டாத் கௌதமஹா.
கௌதமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முயல்கிட்ட இருந்து பிறந்தார். வசிஷ்டர் எங்க இருந்து பிறந்தார்? வசிஷ்டக ஊர்வசியாம். தேவகன்னிகா ஊர்வசிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் பிறந்தார். அகஸ்தியக கலசே ஜாத்தக. அகஸ்தியர் வந்து பாத்தீங்கன்னா கும்ப சம்பவங்கன்னு சொல்றோம். ஒரு கும்பத்திலிருந்து கலசத்திலிருந்து பிறந்தார் அகஸ்தியர். இது சுதத்வாத் இவ்வாறு கேட்கப்பட்டிருக்கு. ஏதேஷாம் ஜாத்தியா வினாப்யக்ரே ஞான பிரதிபாதிதா ரிஷயா பகவோ சந்தி. ஆனா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாத்தியில பிறக்காத நிறைய மகரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க? ஞானத்தோடு வந்து இருந்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு பிராமணன் ஜாத்தி அப்படின்னு சொல்ல முடியாது. தஸ்மாத் ந ஜாதி பிராமண இது. அப்ப ஜாத்தியில பிராமணன் இல்லை சொல்லியாச்சு. தர்ஹி ஞானம் பிராமண இது சேத். ஒருவேளை ஞானத்தை வச்சுக்கிட்டு பிராமணன் அப்படின்னு சொல்லலாமா சுவாமி அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ந தத்துன அந்த விதமாவும் ஞானத்தை வச்சும் பிராமணனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா க்ஷத்ரியாதயோ அபி பரமார்த்த தரிசினோ அபிஜ்ஞா பகவக சந்தி. க்ஷத்திரியர் முதலியவர்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானி புருஷர்கள் இந்த உலகத்துல வந்திருக்காங்க. ஞானத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. நான் சொன்னேன்ல இப்ப ஜனகர் முதலிய அஸ்வபதி ராஜா ஜனகர் அது மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து பாத்தீங்க அஜாத சத்ரு இது மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தோட இருந்திருக்காங்க. அப்ப ஞானத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் ந ஞானம் பிராமண இது. ஞானத்தை வச்சுக்கிட்டு பிராமணன் இல்லை. தருகி கர்ம பிராமண இது சேத். ஒருவேளை கருமத்தை வச்சுக்கிட்டு தான் பிராமணனா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை வச்சுக்கிட்டோம் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜி நான் இப்ப சொல்றது வந்து வெறும் பிராமணன் மட்டும் எடுத்துக்காதீங்க. இதை எல்லா ஜாத்திலையும் அப்ளை பண்ணி க்ஷத்திரியன் இப்ப நான் சொன்ன எல்லாத்துலயும் க்ஷத்திரியன் போட்டு பாத்தீங்கன்னா சூத்ரன் போட்டு பாத்தீங்கன்னா வைஷ்யன் போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே அடி வாங்கிடுங்க ஆயிடுச்சா. வாஸ்தவத்துல வந்து இப்ப எதனால நான் சொல்லுவேன் நாங்க பண்ணும் போதே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணன் பிறப்பால ஆனா வந்து பண்ற கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திர கர்மா. எல்லாமே ஜாபுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. சம்பளத்துக்கு போயிட்டீங்கன்னாவே சூத்திர கர்மா. குணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்து சமம் தமம் உப்பரதிலாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா குணம் கெட்டு போச்சு. அப்போ இதே மாதிரி க்ஷத்திரியன் வைஷ்யன் சூத்திரன் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல வர தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராமண க்ஷத்திரிய வைஷ்யன் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் குணத்தின் அடிப்படையில் கருமத்தின் அடிப்படையில் வாஸ்தவத்துல ஜீவனுக்கோ இதுக்கோ இதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு. ஒருவேளை பிராமணனை வந்து கருமத்தை வச்சுட்டு சொல்லலாமா அப்படின்னா அப்படி முடியாது. ஏன்னா சர்வேஷாம் பிராணினாம் பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம சாதர்மிய தர்சனாத் கர்மபிகி பிரேதாக சந்தோ ஜனாக கிரியா குருவந்தி இது. ஆச்சே ரொம்ப தெளிவா சொல்றது மந்திரம் சுருதி சொல்லுது. எல்லா பிராணிகளுக்கும் பிராரப்தம்னு ஒரு கர்மா இருக்கு இல்லைங்க. இந்த பிராரப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற வேற கர்மா பண்றவங்களா இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மாக்களும் இருக்குல்ல. சஞ்சிதத்துல கோடிக்கணக்கான பிராமண கர்மா இருக்கு, கோடிக்கணக்கான க்ஷத்திரிய கர்மா இருக்கு, கோடிக்கணக்கான வைஷ்ய கர்மா இருக்கு, கோடிக்கணக்கான சூத்திர கர்மா இருக்கு. அது மெச்சூரிட்டி ஆக 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேகத்தை கொடுத்து அந்தந்த கர்மத்தை பண்ண வைக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணன் என்பவன் கர்மம் இல்லை. அது மட்டும் இல்ல தருகி தார்மிக்கோ பிராமண இதுச்சு. ஒருவேளை தார்மிக்கம் நல்ல தர்மமா இருக்கிறவன பிராமணன் சொல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பொருந்தாது. ஏன் அப்படின்னா தத்துன அதுவும் பொருந்தாது. ஏன் அப்படின்னா க்ஷத்ராதையோ ஹிரண்ய தாத்தாரோ பகவக சந்தி. க்ஷத்திரியர் முதல்லவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தர்மிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத பாக்குறோம். வைஷ்யர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல தர்மிகள் இருக்கிறத பாக்குறோம். சூத்திரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தர்மிகளை பாக்குறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஹி கோவா பிராமணன் முக்கியமானதுக்கு வந்தாச்சு. அப்ப பிராமணன்னா யாருங்க? யாரை நம்ம வந்து பிராமணன் சொல்றோம்? யாரை வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் சொல்றோம் அப்படின்னா கோவா பிராமணனான. பிராமணன் என்றால் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரொம்ப முக்கியமான மந்திரம். வேதாந்தத்துல இப்படிதான் பார்க்கணும். யார் பார்க்கணும்? யக கஸ்சிதாத்மானம் அத்விதீயம். எவன் தன்னை ஆத்மாவை எவன் தன்னை எப்படி பார்க்கிறானோ அத்விதீயம் நான் ஒருவனே என்று பார்க்கிறானோ, நான் பிரம்மஸ்வரூபமா ஒருவனே என்று பார்க்கிறானோ. அத்விதீயம்னா இரண்டல்லாதவன் நான்
என்னிடத்தில் வேதங்கள் இல்லை. ஜாதி குண கிரியாஹீனம். எனக்கு ஜாதி இல்லை, எனக்கு குணம் இல்லை, எனக்கு எந்த கர்மமும் இல்லை. நான் அகர்த்தா, நான் நிர்குணம். நான் பாத்தீங்கன்னா எந்த ஜாத்தியும் இல்லை, பிறப்பில்லாதவன். தன்னை பிறப்பில்லாதவன் என்றும் ஜாதி இல்லாதவன் என்றும் குணமில்லாதவன் நிர்குணம் என்றும், அதே நேரத்துல நிஷ்கிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மம் இல்லாதவன் என்றும் தன்னை அறிகிறானோ, அத்விதீய ஆத்ம தத்துவமாக அறிகிறானோ. அது மட்டும் இல்ல, ஷடூர்மி ஷட்பாவ இத்தியாதி சர்வதோஷ ரகிதம். தன்னை பாத்தீங்கன்னா 6 விதமான வெப்பம், குளிர், மானம், அபமானம், இது மாதிரி மரணம், ஜென்மம், இது மாதிரி எதுவும் இல்லாதவன் என்று. அதே நேரத்தில் 6 விதமான இந்த தேகத்துக்கு சம்பவிக்கக்கூடிய 6 விதமான பிறப்புல இருந்து, அம்மா வயிற்றுல இருக்கிறது, வளர்றதுல இருந்து, தேயறதுல இருந்து பாத்தீங்கன்னா செத்து போறதுல இருந்து, இது எல்லாம் தேகத்துக்கு சம்பவிக்குது, எனக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னா 6 விதமான பாவங்கள் இல்லாதவனாக, சர்வதோஷ ரகிதம், எந்த தோஷமும் எனக்கு இல்லை, நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன் அப்படின்னு சம்யக்கு ஞான ஆனந்த சம்யக்கு ஞான ஆனந்த 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 ஸ்வரூபம். என்னை பாத்தீங்கன்னா அனந்த ஸ்வரூபம், என்னை பாத்தீங்கன்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாக, ஸ்வயம் நிர்விகல்பம், என்னை பாத்தீங்கன்னா கல்பனை இல்லாதவனாக. இது எல்லாம் கல்பனா சுவாமி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் வெறும் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு எல்லா கல்பனைகளுக்கும் ஆதாரமாக, அசேஷ கல்பனா ஆதார அசேஷ பூதாந்த யோனிம் இத்தியேன, எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கும் கல்பனைக்கும் ஆதாரமா நான் இருக்கேன் அப்படின்னு வர்த்தமானம் அந்தர்பகிஷ்ச ஆகாஷ ஆகாஷ இவ ஆகாஷவத். ஆமா, தன்னை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாசத்தை போன்று பாத்தீங்கன்னா அனுசியூதம், அகண்டம், ஆனந்த சுபாவம், அப்பிரமேயம், அனுபவ ஏக்க ஏவ அனுபவைக்க வேத்திய, அபரோக்ஷதையா பாசமானம், கரதல ஆமலக்கவத் சாட்சாத். பெருசான மந்திரம் இருக்கு. இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எவன் பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லாதவனாக சச்சிதானந்த பிரம்மமாக எவன் அறிகின்றானோ, யக ச ஏவ பிராமண, அவன்தான் பிராமணன் என்று சொல்லப்படுகிறான். இது ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் புராணத்தினாலும் புராண இதிகாசானாம் அபிப்பிராய, இதுதாங்க அபிப்பிராயம். எவன் தன்னை பிரம்மமாக அறிகின்றானோ அவன்தான் பிராமணன். அந்யதாகி, ஒருவேளை அப்படி இல்லாம வேற ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிராமணத்துவ சித்திர் நாஸ்தியேவ, பிராமணத்துவ சித்தி நல்லா தெரிஞ்சுங்க, பிராமணன் இல்ல, பிராமணத்துவ, பிராமண தன்மை சித்தி ஆகவே ஆகாது. சச்சிதானந்தம் ஆத்மானம் அத்விதீயம் பிரம்ம பாவையே. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வேஷம், இது எல்லாம் வேஷம். யாருனால பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்லும்போது சொன்ன மாயா சம்விவகாரம், இது எல்லாம் மாயையினால நடக்கக்கூடிய விவகாரங்கள், மாயாஜாலம் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, அபிமானத்தை, பிராமண அபிமானத்தை விட்டுருங்க, சத்திரிய அபிமானத்தை விட்டுருங்க, வைஷ்ய அபிமானத்தை விட்டுருங்க, சூத்திர அபிமானத்தை விட்டுருங்க. தானும் அபிமானப்படாதீங்க, மற்றவங்களையும் பாத்தீங்கன்னா கீழே எதுவும் நினைக்காதீங்க. மேல கீழெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் மேலையும் இல்லை, யாரும் கீழையும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சச்சிதானந்தம் ஆத்மானம், தன்னை சச்சிதானந்த ஆத்மாவா இருக்கிற தன்னை அத்விதீயம், அத்விதீயமா இரண்டல்லாததாக பிரம்மமாக பாவையே. நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பாவிக்கிறது நான் பிரம்மமா இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்குன்னு பாவிக்க வேண்டும். ஆத்மானம் சச்சிதானந்தம் பிரம்ம பாவையே, ஆத்மாவை சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபமாக பாவிக்கட்டும். இத்யுபனிஷத், இதுதான் உபனிஷத்தானது சொல்கின்றது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் சும்மா. தேகம் பிராமணன் இல்லை, ஜாதி வாஸ்தவத்தை பிராமண கஷத்திரிய வைஷ்யன் தேகம் இல்லை, கர்மம் இல்லை, தர்மம் இல்லை, ஞானம் இல்லை, ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் விவகாரம். இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா சும்மாங்காட்டி பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு விவகாரம். இதெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியில வந்தா தான் நம்ம பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
ஏன் சுவாமி இவ்வளவு தூரம், ஏன் சுவாமி இதுக்கு மெனக்கெட்டு வேற வேற எங்கெங்கோ இருந்தோ கொட்டேஷன்லாம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து கண்டினியூட்டி ஸ்லோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக தான் இவ்வளவு டெவலப்மெண்ட். அப்ப அடுத்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्रगीव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. சொன்ன இந்த மகாபாரத்தை எழுதின வியாசரும் பிராமணன் இல்லை. உபதேசம் பண்ணக்கூடிய மாடு மேய்க்கிறவன் கிருஷ்ணனும், மாடு மேய்க்கிறவன் வைஷ்யன். பாருங்க, சம்பட பொண்ணுக்கு பிறந்தவர் வியாசர். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு மேய்க்கிற ஆளு, வைஷ்யன். பாடம் கேட்கிற சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நம்ம சத்திரியர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எதுவுமே வந்து ஜாதி உள்ள வரவே இல்லை. கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிவன் கோயில நாயன்மார்கள் சிலைகள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, வரிசையா 63 சிலைகள் வச்சிருக்கு. ஆழ்வார்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு பேர். எல்லாத்துக்கும் பூஜைகள் வந்து யாரு பண்றா அப்படின்னா பிராமணன் தான் பூஜை பண்றான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் ஒரு இதுக்காக அவங்கவுங்க கர்மத்தை டிஃபைன் பண்றதுக்காக நீ அந்தந்த கர்மத்தை பண்ணு. பேங்க் மேனேஜர் வந்து பேங்க் மேனேஜர் வேலையை பண்ணட்டும், அக்கௌண்டன்ட் வேலையை பண்ணட்டும், அட்டெண்டர் வந்து அட்டெண்டர் வேலையை பண்ணட்டும். அப்பதானே ஒரு ஆஃபீஸ் நல்லபடியா நடக்கும். இல்லை அப்படின்னா எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சா அப்ப என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ ஐஓபி பேங்க் ஒன்று இருக்குங்க, இருக்கிறது ஒஸ்டான பேங்க் எதுனா ஐஓபி. என்னன்னா பேங்க் மேனேஜர் வந்து திடீர்னு வந்து அக்கௌண்டன்ட் ஆவார், திடீர்னு கேஷியர் ஆவார். அப்போ என்னன்னா ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோல் இருக்கவே இருக்காது, ஒரே கன்ஃபியூஸ் எப்போ போனாலும். அப்ப என்ன அர்த்தம், எஸ்பிஐ பேங்க்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷனா இருக்கும். எஸ்பிஐல எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா போகும். அப்ப இந்த சிஸ்டம் கிளியரா போறதுக்காக தான் பகவான் இதை கிரியேட் பண்ணார் ஒழிய வேதத்தை பார்த்து அபிமானத்தை அடைஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டி நம்ம ஜென்மத்தையே நாசம் பண்றதுக்காக சொல்லப்பட. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் விஷன், நம்ம எல்லாரும் பிரம்மஸ்வரூபமா இருக்கும். இதெல்லாம் வேஷம், வேஷத்துல தாற்பயம் கொடுக்கவே கொடுக்காது. எல்லாம் போட்டு. ஹரி ஓம்.